ஒரு அழகான வீடு மற்றும் தோட்டத்தின் காட்சி. பின்னணியில் மென்மையான இசை ஒலிக்கிறது. நரேட்டர்: ஒரு ஊர்ல ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்ல ஒரு செல்ல குழந்தை இருந்தா. அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை ரொம்ப பிடிக்கும். அந்த பொம்மையோட அந்த குழந்தை எப்பவும் விளையாடிட்டே இருக்கும். அந்த பொம்மைன்னா அந்த குழந்தைக்கு அவ்ளோ இஷ்டம். தூங்கும்போதும் அந்த பொம்மைய கட்டிக்கிட்டு தான் தூங்கும். நரேட்டர்: ஒரு நாள் அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொம்மைய காணோம். குழந்தை கண்ணுல கண்ணீரோட எல்லா இடத்துலயும் தேடுனா. கட்டிலுக்கு அடியில பார்த்தா இல்ல. ஜன்னல் ஓரத்துல பார்த்தா அங்கேயும் இல்ல. தன்னோட விளையாட்டு சாமான்கள் வச்சிருந்த கூடையிலயும் தேடி பார்த்துச்சு. ஆனா அந்த பொம்மை மட்டும் எங்கேயோ மாயமா போயிருச்சு. குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டா. ஐயோ, என் பொம்மை எங்கே போச்சுன்னு மனசுக்குள்ள அழுதா. அந்த வீட்டுல இருந்த செல்ல பிராணிகள் எல்லாம் அந்த குழந்தையோட வருத்தத்தை பார்த்துச்சுங்க. முதல்ல அந்த வீட்டு பூனை மெல்ல நடந்து வந்து குழந்தைய பார்த்துச்சு. அப்புறம் அந்த வீட்டு நாய் வால ஆட்டிட்டே வந்து நின்னுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல இருந்த கிளியும் ஜன்னல்ல வந்து உட்கார்ந்துச்சு. அந்த பூனை மெதுவா குழந்தைய பார்த்து ஒரு மாதிரி சத்தம் போட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த நாய் குறைக்காமலே ஒரு மாதிரி குறைஞ்சு குறைஞ்சு பார்த்துச்சு. அந்த கிளி சின்ன சின்னதா தன்னோட சொல்லை கொட்டிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த குழந்தைக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது! நம்ம வீட்டுல இருக்கிற பூனையும் நாயும் கிளியும் நம்மள பார்த்து வித்தியாசமா சத்தம் போடுறாங்களே அன்னு யோசிச்சுச்சு. நரேட்டர்: அப்போ அந்த பூனை தன்னோட கால்ல இருந்த ஒரு சின்ன நூலை குழந்தைக்கு காட்டுச்சு. அந்த நூல் அந்த குழந்தை விளையாடுற பொம்மையோட நூல் மாதிரி இருந்துச்சு. உடனே அந்த குழந்தை அந்த நூலை எடுத்துக்கிட்டு அந்த நூல் போன வழிய பார்த்து நடந்து போச்சு. நரேட்டர்: அந்த நூல் போயி ஒரு பெரிய புத்தகத்துக்கு அடியில முடிஞ்சுச்சு. அந்த குழந்தை அந்த புத்தகத்த மெதுவா நகர்த்தி பார்த்துச்சு. அங்க அந்த குழந்தை தேடின அவளோட செல்ல பொம்மை பத்திரமா தூங்கிட்டு பொம்மைய பார்த்ததும் அந்த குழந்தைக்கு அவ்ளோ சந்தோஷம். ஓடிப்போய் அந்த பொம்மைய எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாங்க அந்த பூனைக்கும் நாய்க்கும் கிளிக்கும் தன்னோட சந்தோஷத்த காட்டுனாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அவளோட பொம்மையும் எப்பவும் போல சந்தோஷமா விளையாண்டாங்க. அந்த செல்ல பிராணிகளும் அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க.